ஒரு அழகான காடு. அங்க நிறைய கலர்ஃபுல்லான பறவைங்க இருந்துச்சு. எல்லாரும் பாடுனாங்க, சிரிச்சாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு கிளி மட்டும் வாயே திறக்காம ரொம்ப அமைதியா இருந்துச்சு. வாயாடி கிளி சொல்லுச்சு, ஏய், நீ ஏன் பேசவே மாட்ற? உனக்கு பயமா? இல்ல ஒண்ணுமே தெரியாத மக்கு பயலா நீ? காகம் ஏளனமா, பேசாத கிளியா? கிளினால கீச் கீச்னு பேசணும். இவ என்னப்பா மூச்சு கூட விடாம இருக்கா? இது என்ன ஊமை ரகமோ? சிட்டுக்குருவி சொல்லிச்சு, ஏய் கிளி, ஏம்பா நீ ஏன் பேசவே மாட்ற? உன் குரல நாங்க கேட்டதே இல்லையே. கேக்க குயில் மாதிரி இருக்குமாமே எங்க பேசு. கேக்க ரொம்ப ஆவலா இருக்கு. அமைதி கிளி சொல்லிச்சு. எப்ப தேவையோ அப்ப மட்டும்தான் நான் பேசுவேன். மற்ற பறவைகள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ சொல்றத கேளுங்க, அது எப்போ தேவைப்படும் அதுக்கே தெரியாது. இந்த ஜென்மத்துல பேசிடுவியா? ஹலோ ஃபாரஸ்ட், குட் மார்னிங். உங்க சூப்பர் சிங்கர் வந்துட்டேன். என் குரல கேட்காம யாருக்கும் விடியக்கூடாது. எல்லா லல்லலா. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும். வசமா மாட்டிட்டானுங்க. ஐயோ, நான் மாட்டிக்கொண்டனே. இது ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னை யாராவது காப்பாத்துங்க, தயவு செய்து. அப்போ சிக்கிய ஒரு பறவை புலம்பிச்சு, எங்க வாய் எங்கள மாட்டி விட்டுருச்சு. உன் அமைதி உன்னை காப்பாத்துருச்சு. எங்களை மன்னிச்சிடு நண்பா. அமைதி கிளி அமைதியா சொல்லிச்சு. எல்லா நேரத்திலையும் சத்தம் தேவையில்ல, சில நேரங்கள்ல தேவை. பேசுறதுக்கு நாக்கு மட்டும் இருந்தா போதும். ஆனா மௌனமா இருக்க புத்தி இருக்கணும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க. நன்றி.